Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி எறா வடை எப்படி செய்யறதுன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துர்க்கேன். இதுல 150 grams அளவுக்கு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வெச்ச எறா வந்து போட்டுக்கறேன். அதுக்கு அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய், 7 to 8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சின்ன பத்த தேங்காய் அதையும் இதில் சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, சின்ன சைஸ் பட்டை 4 லவங்கம் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதில் போட்டுட்டு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் ஆக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. இந்த மிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கடாய் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஆல்ரெடி இறால வந்து நிறைய தண்ணி இருக்கும். அதே நிறைய வெளியே வந்துடும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா கடாய் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டு குக் ஆக விடலாம். இப்போ ஓரளவுக்கு இது குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது நல்லா ட்ரை ஆகணும். ஒரு மிக்சர் கிரைண்டரில் 150 grams அளவுக்கு ஒற்றைக்கல்லை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வந்து இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்சர் கிரைண்டரில் பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ஒற்றைக்கல்லை, இதில் ஆட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சர் கிரைண்டரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது இப்போ இந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், சால்ட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு பிசையோமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். அந்த மாவை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஒரு தவா வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயை போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா தட்டி வடை மாதிரி நம்ம இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நமக்கு டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. திருப்பி விட்டு இன்னொரு சைடு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இப்போ இன்னொரு சைடு கூட நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு 2 சைடும் குக் ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நமக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.